ஹலோ கைஸ், ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலசாலி வந்து ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு உடம்பு வந்து இரும்பு மாதிரி இருக்கும், அவ்வளவு பலசாலி. அதாவது அந்த ஊர்ல அவனை சண்டை போட்டு ஜெயிச்சதா யாருமே கிடையாது, அவ்வளவு பெரிய பலசாலி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல அந்த அவன்கிட்ட பலசாலிட்ட வந்து பேசுறதுக்கு அவனை எதுக்குறதுக்கு எல்லாரும் வந்து பயப்படுவாங்க. அப்போது அந்த ஊருக்கு வந்து புதுசா ஒரு வயசான ஒரு முதியவர் வந்து வராரு. அவர் வந்து அவன்கிட்ட போய் என்ன கேட்கறா, தம்பி நீ உடம்பு வேணா பெருசா வச்சிருக்கலாம், ஆனா உன்னால ஐம்புலன்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதாவது கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த மாதிரி விஷயத்தை வந்து உன்னால கட்டுப்படுத்த முடியாது. அதை கட்டுப்படுத்த தெரிஞ்சவன் தான் மிகப்பெரிய பலசாலி அப்படின்னு வந்து அவன்கிட்ட வந்து சொல்றாரு. உடனே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவம் வந்துருது. அது எப்படி நீங்க என்ன பார்த்து சொல்லலாம் அப்படின்ட்டு தாத்தா சண்டைக்கு போயிருந்தான். உடனே நீ கட்டுப்படுத்தி காட்டு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சவால் விடுதான் மொத்தத்துல. அப்போது பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் வந்து சரி சவால் விடுதாரா, உடனே நான் என்ன பண்றேன், அவர் என்ன பண்றாருன்னா ஊர் மக்கள் முன்னாடி ஒரு பெரிய தட்டுல பலகாரங்கள், அதாவது நிறைய முட்டாய் வந்து நிறைய பலகாரங்கள்லாம் எடுத்து வச்சு அவன் முன்னாடி வந்து வைக்காரு. ஒரு 10 நிமிஷம் உன்னால கட்டுப்படுத்தி சாப்பிடாம இருக்க முடிஞ்சுதா அப்படின்னு வந்து சவால் வந்து கட்டுறாரு. உடனே நான் அதெல்லாம் இருந்துருவேன் அப்படின்ட்டு அவனும் தைரியமா போய் உட்காருதான். ஆனா அவனால வந்து ஒரு நிமிஷம் கூட கட்டுப்படுத்த முடியல. அந்த பலகாரங்கள்ல இருந்து வந்த சுவை, அதாவது ஸ்மெல்லு, அதனால வந்து கட்டுப்படுத்த முடியல. உடனே எடுத்து சாப்பிட்டுருதான். சாப்பிட்டுட்டு உடனே சாப்பிட்டு முடிச்சிருந்தான். உடனே அப்பெல்லாம் பெரியவர் சொல்றாரு, உடம்ப எவ்வளவு பெருசா வச்சிருந்தா அது முக்கியம் இல்ல, ஒரு மனுஷனோட ஐம்புலன்களை கட்டுப்படுத்த தெரியணும், அவன் தான் உண்மையான பலசாலி அப்படின்னு வந்து சொல்லி முடிக்காரு. நம்மளும் அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில, அதாவது நம்ம கண்ணு கேட்கறது உடம்ப, காது சொல்லுது, அதாவது நாக்கு ஆசைப்படுது, அதாவது நம்ம உடல் சொல்ற இதை கேட்காம, அதாவது நம்ம ஐம்புலன்களை கட்டுப்படுத்த தெரிஞ்சா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நல்லா இருக்கலாம். இதைதான் திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட 6வது குறள்ல வந்து கூறுறாரு. பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றான் நீடு வாழ்வார். இதோட பொருள் வந்து என்னன்னா, அதாவது யாரு ஒருத்தர் தன்னோட ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி இறைவனோட ஒரு அடக்குமுறையில வாழ்றாங்களோ அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு புகழோட வாழலாம். இதான் வள்ளுவர் வந்து இந்த குறள்ல சொல்றாரு. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் நெக்ஸ்ட் திருக்குறள்ல மீட் பண்றேன். தேங்க்யூ பை.